வணக்கம். மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமை துவக்கம். ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் ஏ.கே. சிங் உரையாற்றுகிறார். புதுவை அரசு துறைகளில் முதல்வர் தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. பாகூர் பால் குளிரூட்டும் நிலையம் முன்பாக மறியல். ஊற்றிய பாலுக்கு பணம் தராத பால்லேவை கண்டித்து போராடிய உற்பத்தியாளர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டசபை கூட்டத்தொடர் புதன்கிழமை துவங்குவதால் ஆளுநர் ஏ.கே. சிங் உரையாற்றுகிறார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை 11ஆம் தேதி தொடங்குகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் கவர்னர் ஏ.கே. சிங் உரையாற்றுகிறார். அதன் பிறகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதற்காக மாநில திட்டக்குழு கூட்டத்தில் மத்திய அரசிடம் ரூபாய் 2800 கோடி புதுவை அரசு சார்பில் நிதி கோர முடிவெடுக்கப்பட்டது. திட்டமில்லா செலவாக ரூபாய் 4000 கோடி கணக்கிடப்பட்டு மொத்தம் ரூபாய் 6800 கோடிக்கு முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் இறுதி முழு பட்ஜெட் என்பதால் பல்வேறு சலுகைகள் திட்டங்கள் குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்று தெரிகிறது. இதனிடையே நேற்று பிற்பகல் அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சேட்டன் பி. சாங்கி, கலெக்டர் சுந்தர வடிவேலு, நிதித்துறை செயலர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கவர்னர் உரைக்கு இறுதி வடிவம் கொடுப்பது தொடர்பாகவும் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்தும் புதிய திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. புதுவையில் அனைத்து துறைகளிலும் முதல்வர் தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர் என முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வரும் என்ஆர் காங்கிரஸ் அரசு அறிவித்த திட்டங்கள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் அனைத்து துறைகளிலும் முதல்வர் தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே பணிக்கு அமர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவே அரசு துறைகளிலும் ஆட்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று நாராயணசாமி நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் கொல்லைப்புறமாக ஆட்களை பணிக்கு அமர்த்தி வருகின்றனர் என்றும் சுமார் 5000 ஊழியர்களுக்கு 20 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்றார். தற்போது பிஆர்டிசி ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் தரப்படவில்லை என்றும் இப்படி பல்வேறு நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காததால் மூடு விழா நடைபெற்றுள்ளது என்றார். அதற்காகத்தான், அதாவது நான் டெல்லியில இருந்தாலும் கூட புதுவை மாநிலத்தில் கவனம் செலுத்தி புதுவை மாநிலத்தில் நடக்கிற இந்த அட்டூழியங்களை, இந்த தவறுகளை கண்டிப்பா தட்டி கேட்பேன். அது யாரு என் கூட இருந்து கேட்கிறாங்களோ இல்லையா, நான் கண்டிப்பா கேட்பேன். இதனால புதுவை மாநில மக்கள் தான் எனக்கு முக்கியம். புதுவை மாநில மக்களுடைய நன்மை தான் முக்கியம். புதுவையில கட்டுமான பணி கிடையாது. புதுவை மாநிலத்தில் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. தொழிற்சாலை எல்லாம் மூடியாச்சு. தனியார் தொழிற்சாலை எல்லாம் மூடியாச்சு. சுவிட்சர்லாந்து மூடியாச்சு, என்சிஆர் மூடியாச்சு, HCL மூடியாச்சு, இன்போசிஸ் எல்லா தொழிற்சாலையும் மூடியாச்சு. பெரிய தொழிற்சாலை எல்லாம், தொழிற்சாலைகளுக்கு சலுகை கிடையாது. அதனால இங்க ஒரு அதாவது பாட்டு தர்பார் நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம். பொறுத்த வரைக்கும் புதுவை மாநிலத்தில் இந்த வேலை வாய்ப்பு சம்பவம் எந்த விதமான பதிலும் இதுவரைக்கும் எனக்கு துணைநிலை ஆளுநர் வரல. அதனால அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட பேசுறதோ சொல்றதோ விட்டுட்டேன். எதுல உள்துறை அமைச்சர் கடிதம் கொடுத்திருக்கிறேன். உள்துறை அமைச்சர் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இல்ல சார், உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. தப்பு தப்பு தான். யாரா இருந்தாலும் சரி சார், நான் எங்க ஆளுங்க தப்பு செஞ்சா தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது 2009 அந்த தீர்ப்பு வந்தது. அதாவது உங்களுக்கு அந்த சமயத்தில் வைக்கிறத நீங்க சொல்றீங்க இல்லையா, 2010 வச்சது எனக்கு எங்க காங்கிரஸ் ஆட்சியில் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு 2010 தான் அவர் ஆட்சி வந்தது. ஏப்ரல்ல இருந்து 10 சார், 11, 12, 13, 14 கணக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க. அதிகாரி எந்த ஆட்சியிலையும்
உத்தரவு மீறி கோர்ட் உத்தரவு மீறி யாரு வந்து வேலைக்கு வச்சாலும் தப்பு தான். நான் வந்து இதுக்கெல்லாம் உள்நோக்க சொல்ல விரும்பல. அதுக்காக தான் நான் வந்து இவர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. 4 ஆண்டுகளை முடித்து இப்பொழுது 5வது ஆண்டில் படியெடுத்து வைத்திருக்கிறார்கள். 4 ஆண்டுகளில் புதுவை மாநில மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனால் கொல்லைப்புற வழியாக ஆயிரக்கணக்கானவர்கள் முதலமைச்சரின் தொகுதியான கதிர்காமம் தொகுதியில் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புகள் அரசு துறைகளிலும் கூட்டுறவு நிறுவனங்களிலும் கூட்டுறவு அமைப்புகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிதாக நியமிக்கப்பட்ட போர்டுகளின் தலைவர்கள் உள்ள அமைப்புகளுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு எந்தவித விதிமுறையும் கடைபிடிக்கப்படவில்லை. அரசின் உத்தரவுப்படி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்தவர்களுக்கு மட்டும் தகுதி அடிப்படையில் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு வைத்துதான் வேலைகள் வழங்கப்பட வேண்டும். தினக்கூலி ஊழியர்கள் என்ற போர்வையில் வேலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 5000 பேருக்கு கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு, முதலமைச்சருக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 30 தொகுதிகளில் 25 தொகுதிகளுக்கு 29 தொகுதிகளுக்கு இதுவரை 5% வேலை வாய்ப்புகள் தான் கிடைத்துள்ளன. மீதி 95% வேலை வாய்ப்புகள் கதிர்காமம் தொகுதிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தில் 5 அல்லது 6 பேருக்கு மருத்துவக் கல்லூரியில் மட்டும் சுமார் 600 பேர்கள் கூட்டுறவு அமைப்பு என்ற ஏற்படுத்தி கொல்லப்புழ வழியாக அமர்த்தப்பட்டுள்ளனர். அதே போல பேப்ஸ்கோ, பான்லே, கூட்டுறவு வங்கி, காமராஜர் வேளாண் அறிவியல் மையம், பொதுப்பணித்துறை, விவசாயத்துறை, பிப்டிக், காதி போர்டு, அமுதசுரபி, அரசு பெட்ரோல் பங்குகள்,
கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படும் வெளிநாட்டு மது விற்பனை மையங்கள் இவைகளில் எந்த விதமான விதியையும் கடைபிடிக்காமல் வேலை வாய்ப்புகள் ஒரே தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பால் ஊற்றியவர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யாத பாண்லேவை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பால் உற்பத்தியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் பால் ஊற்றியவர்களுக்கு பாண்லே நிர்வாகம் பணம் பட்டுவாடா செய்யாததை கண்டித்து மறியல் போராட்டம் பாகூர் பால் குளிரூட்டும் மையம் முன்பாக செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், பெருமாள், மஞ்சினி, மணிவண்ணன், கணேசன் ஆகியோர் தலைமை தாங்க போராட்டத்தை விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் கீதநாதன் துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட பால் உற்பத்தியாளர்களை போலீசார் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். புதுவை நகர பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இல்லாதவர்கள் எச்சரிக்கப்பட்டனர். புதுவை அண்ணா சாலை, 45 அடி சாலை மற்றும் கிருஷ்ணா நகர் ஆகிய பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது முறையான ஆவணங்கள் இல்லாமல் வண்டி ஓட்டி வாகன ஓட்டிகள் எச்சரிக்கப்பட்டனர். பழைய குற்றவாளிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் எவரும் சிக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து நகரின் முக்கிய சந்திப்பில் அதிரடியாக வாகன தணிக்கை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். புதுவை அருகே வாலிபரை கழுத்தை அறுத்து கொலை செய்த கும்பலை தமிழக போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ள மொரட்டாண்டி ஐயனார் கோவில் பின்புறம் உள்ள தோப்பு பகுதிக்கு சென்றவர்கள் அங்கு 40 வயது மதிக்கத்தக்க வாலிபரின் உடலை புடவையால் கட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உதவி கண்காணிப்பாளர் நிஷா, இன்ஸ்பெக்டர் பால்சுதர் மற்றும் ஆரோவில் கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரத்தில் இருந்து துப்பறியும் நாய் வரவழைக்கப்பட்டது. காதல் அல்லது முன்விரோத தகராறில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதால் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கொலையானவரை புடவையால் கட்டி அதன் பின்னர் கழுத்தை அறுத்து கொலை செய்திருப்பதால் சம்பவ இடத்தில் பெண் இருந்தாரா அல்லது அவரின் நிலைமை என்ன என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகள் நலன் குறித்து பெற்றோருக்கு துணை பேராசிரியர் ரஜினி விளக்கம். நலவாரியம் அமைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என அரவாணிகள் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் நடத்திய போட்டியில் கொழுகுழு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு நலவழித்துறை செய்தி கல்வி மற்றும் தொடர்பு பிரிவு சார்பில் ஆரோக்கிய குழந்தைகள் குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி டாக்டர் அஜ்மல் அகமது தலைமை தாங்கினார். பொது சுகாதார செவிலியர் கீதா, சுகாதார ஆய்வாளர் ஜான் மரியநாதன் முன்னிலை வகித்தனர்.
நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு குழந்தையின் எடையின் அளவு, உயரம், கால அட்டவணைப்படி தவறாமல் தடுப்பூசி போட்டவர்கள், குழந்தை பிறந்தது முதல் 6 மாதம் வரை கண்டிப்பாக தாய்மால் மட்டும் அருந்திய குழந்தை மற்றும் இரு குழந்தைகளுக்கு இடையே உண்டான இடைவெளி ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டது. துணை செவிலியர் இந்திரா வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை துணை செவிலியர்கள் வனஜா, அபிராமி, ஆய்வாளர்கள் ஐயனார், ஜெயக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். உதவி செவிலியர் சாகிரா நன்றி உரை கூறினார். போட்டியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மதவெறி அமைப்புகளின் நடவடிக்கையை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தலைமை அஞ்சலகத்தின் எதிரில் புதுச்சேரியின் அரசியல் கட்சிகள், பல்வேறு பொதுநல அமைப்புகள், இயக்கங்களின் சார்பில் கருத்துரிமை பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட கருத்துரிமை, பேச்சுரிமை உள்ளிட்ட ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கிடும் வகையில் மதவெறி சக்திகள் தாக்குதல் கொடுத்து வருவதை கண்டித்தும், தமிழ் மண்ணில் தொடர்ச்சியாக காவி பாசிச கும்பல், ஊடகவியலார், சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஜனநாயக சக்திவாதிகள் மீது அச்சுறுத்தி தாக்கி வருவதை கண்டித்து மேற்படி அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தின. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற உடல் ஆரோக்கிய தின விழாவில் குழந்தை வளர்ப்பு குறித்து துணை பேராசிரியர் ரஜினி விளக்கமளித்தார். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் மனையியல் துறையின் ஆரோக்கியம் மற்றும் சத்துணவு சங்கம் கிளப் இன்று உலக ஆரோக்கிய தினத்தை கொண்டாடியது. மனையியல் துறையின் லெபார்டரி நர்சரி ஸ்கூல் பெற்றோர் சுமார் 100 பேர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் குழந்தை வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. மனையியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் திருமதி கயல்விழி பாலமுருகன் வரவேற்புரை அளித்தார். பேராசிரியர் ரஜினி ஆரோக்கியம் மற்றும் குழந்தை வளர்ப்பு பற்றி சிறப்பு சொற்பொழிவு கொடுத்தார். பெற்றோர்கள் கலந்துரையாடல் செய்தார்கள். ஆரோக்கியம் மற்றும் சத்துணவு சங்கத்தின் உறுப்பினர்களான 2ஆம் ஆண்டு இளங்கலை மனையியல் துறையின் மாணவிகள் சத்துணவு என்ற தலைப்பின் கீழ் சத்தான உணவுகளை இளம் குழந்தைகளுக்கான செய்து காட்சிக்காக வைத்து அதன் சிறப்பை பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கல்வி மற்றும் அரசு பணிகளில் அரவாணிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தொண்டு நிறுவன அதிகாரி ஷீதல் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநிலத்தில் அரவாணிகள் குறித்து முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அரவாணிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றார். அரவாணிகள் நலவாரியம் அமைத்து பல நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்ற ஷீதல், அதன் தலைமை பொறுப்பாளராக அரவாணி ஒருவரையே நியமிக்க வேண்டும் என்றும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி அரவாணிகளுக்குரிய நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றார். இன்றைய காலை பார்க்க போனீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த அரவாணிங்க மத்தியில் உள்ள பிரச்சனைகளை நம்ம புதுச்சேரி அரசுகிட்ட கோரிக்கை மனுவாக நாங்கள் வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்கோம். அந்த கோரிக்கை மனுவில் பார்க்க போனீங்கன்னா முதல் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அரவாணிகளோட ஒரு கணக்கெடுப்பு. ஏன்னா இந்த புதுவை அரசு இதுவரையும் ஒரு கணக்கெடுப்பு இல்லாமல் அரவாணிங்க ஒரு சிறுபான்மை மக்கள் தான் அவங்களுக்கு அவ்வளோ குரூப் கிடையாது சொன்னதால நாங்கள் என்ன கோரிக்கை கேட்குறோம், எங்களுக்கு ஒரு முழு ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. அந்த கணக்கெடுப்புல எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கான அடையாள அட்டைகள் கொடுங்க. பிளஸ் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள். இப்ப பார்க்க போனா இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எல்லாருக்கும் ஒரு சராசரி ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் அடிப்படை உரிமை கொடுக்கணும் அது கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு அது அடிப்படை உரிமை எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கோம். முதல்ல என்ன கேட்கறேன்னா, ஒரு இருப்பிடம். இப்ப பார்க்க போனீங்கன்னா ஒரு சராசரி மனிதர்களுக்கு எங்க வேணாலும் ஒரு இடம் கிடைக்குது, ஒரு வீட்டுக்கு வாடகை கிடைக்குது. ஆனா எங்களுக்கு அரவாணிகளுக்கு இந்த 3ஆம் பாலினம் பார்க்க போனீங்கன்னா எங்களுக்கான ஒரு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு வீட்டுல ஒரு 3 பேரா சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அது மாதிரி சேரும்போது அக்கம் பக்கம் இருக்கவங்க எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே மாதிரி அரசாங்கத்தில் என்ன கேட்கணும், ஒரு அடையாள அட்டைகள் பிளஸ் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அது முழுமையா யாருக்குமே சரியா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு சிறுபான்மைன்னு சொல்றதால எங்களை ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறதால அப்படியே விட்டுறாங்க. கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. இப்ப நாங்க இந்த பட்ஜெட் தொடர்பு பார்க்க போறீங்க. இதுல எங்களுக்கான ஒதுக்குதல் நிறைய கொடுக்கறதா கேட்டிருக்கோம். அதே மாதிரி அரவாணிக்கு முழு அடையாள அட்டைகள். இப்ப பார்க்க போனீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு அடையாள அட்டை இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அந்த அடையாள அட்டையோட நாங்க எங்க வேணாலும் போய் பேச முடியும். எங்களுக்கு ஒரு உரிமைகள் இருக்கு. பாண்டிச்சேரிக்கு நாங்க ஒரு அரவாணின்றது வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி குடியிருப்பு வசதிகள் எல்லா இடத்தையுமே வீடு வாடகை கொடுக்குறாங்க. சராசரி மனுஷனுக்கு வாடகை வீடும் பிளஸ் குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் கட்டி கொடுக்கலாம். ஏன்னா நாங்க எங்க வாழ்றதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி கல்வி அரசு பணிகளிடம் இப்ப பார்க்க முடியும் படிப்பு இந்த 3ஆம் பாலினம்ன்றது ஒரு
போன ஆண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களையும் ஒரு மூன்றாம் பாலியமா ஏத்துக்கிட்டு லைக் ஒரு அங்கீகாரமே கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த அங்கீகாரம் வந்து அடுத்த மாசத்தோட 1 வருஷம் ஆக போகுது. இந்த 1 வருஷத்துக்கு இதுவரையும் எங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை இதுவரையும் புதுவை அரசு அதை பத்தி பேசுனதும் கிடையாது. எந்த இடத்தையும் அதை பத்தி இது மாதிரி ஒதுக்கிடுறத பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே இவ்வளவு மதிப்புனா நாங்க குரல் கொடுத்து என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. அது ரொம்ப வருத்தத்தக்கதாக இருக்குது. சம்பளம் வழங்காததை கண்டித்து பிஆர்டிசி ஊழியர்கள் தொடர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு உள்ளதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை பிஆர்டிசி ஊழியர்கள் மாதாந்திர ஊதியம் காலதாமதமாக வழங்கப்படுவதை கண்டித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இம்மாத ஊதியம் தாமதமாகவே 6ஆம் தேதி மாலை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளதால் ஒவ்வொரு நாளும் சுமார் ரூபாய் 10 லட்சத்திற்கும் அதிகமாக வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. அவர்களின் போராட்டம் 4வது நாளாக நீடித்தது. நேற்று சென்னை உள்ளிட்ட வெளியூர்களில் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்களும் இளம்பெண்களும் பஸ் நிலையத்தில் அதிகாலையில் வெகுநேரம் காத்திருந்து பிஆர்டிசி பஸ் இயங்காததால் காலதாமதமாக தமிழக பஸ்களில் சென்றனர். சம்பளத்தை வழங்கினாலும் மாதந்தோறும் இப்பிரச்சனை வராது என்று அதிகாரிகள் தரப்பில் உறுதியளித்தால் மட்டுமே போராட்டத்தை வாபஸ் பெறுவோம் என சங்கத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் பிஆர்டிசி சேர்மன் மேலாண் இயக்குநர் தேவராஜ் ஆகியோர் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, அரசு ஊழியர் சம்மேளன பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன், INTUC குமார், அண்ணா தொழிற்சங்கம் பாப்புசாமி, NR காங்கிரஸ் ராஜசேகரன், பாஜக திருமுருகன், மக்கள் முன்னேற்ற இயக்கம் வெற்றி செல்வம், அம்பேத்கர் சங்க மாநில பிரதிநிதி சக்தி சிவம் உள்ளிட்ட பிஆர்டிசி சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். அதில் தங்களது கோரிக்கை ஊழியர்கள் முன்வைத்தனர். பேச்சுவார்த்தையில் புதுச்சேரி பிராந்தியத்தை சேர்ந்த ஊழியர்களுக்கு உடன் சம்பளம் வழங்குவது என்றும் காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதியை சேர்ந்த ஊழியர்களுக்கு விரைவில் சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதனை தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஏற்கவில்லை. அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும், வரும் மாதங்களில் 1ஆம் தேதி சம்பளம் வழங்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தொழிற்சங்கம் சார்பில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இதனால் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் பிஆர்டிசி ஊழியர்கள் ஸ்ட்ரைக் தொடரும் என்று தொழிற்சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சமூக நலத்துறை நடத்திய முகாமில் ஊனத்தை ஆரம்பத்தில் கண்டறிவது குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் ஊனத்தை ஆரம்பத்தில் கண்டறிந்து தடுப்பது என்ற தலைப்பில் விழிப்புணர்வு முகாம் புதுவை உருளையன்பேட்டை மங்கலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமில் ஊனத்தினை ஆரம்பத்தில் கண்டறிந்து தடுப்பது பற்றி புதுவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். இதில் அங்கன்வாடி ஊழியர்கள், கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் வளர் இளம் பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இவ்விழாவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நலத்துறை செயலர் பாபு, சமூக நலத்துறை இயக்குனர் குணசேகரன் மற்றும் துணை இயக்குனர் வாணி, உதவி இயக்குனர் ரத்னா மற்றும் துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். முதல்வர் ரங்கசாமியை எதிர்த்து இடதுசாரிகள் கடுமையாக போராட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 22வது அகில இந்திய மாநாடு புதுவையில் வரும் 25ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடக்கிறது. இதையொட்டி சிறப்பு கருத்தரங்கம் சாய்பாபா திருமண நிலையத்தில் நேற்று நடந்தது. மாநில செயலாளர் விசுவநாதன் தலைமை தாங்கினார். துணை செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலை வகித்தார். துணை செயலாளர் சலீம் வரவேற்றார். தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் தொடக்க உரையாற்றினார். தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் நல்லக்கண்ணு, விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் சிறப்புரையாற்றினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் பேசுகையில், ரங்கசாமி காங்கிரசிலிருந்து பிரிந்து NR காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை உருவாக்கினார்.
மதசார்பற்ற கட்சி என்றார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் என்றார். தனது கட்சி மதசார்பற்ற கட்சி என்று கூறிய ரங்கசாமி பாராளுமன்ற தேர்தலில் மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். மேலும் அக்கட்சியை சேர்ந்தவருக்கு நியமன எம்எல்ஏ பதவியும் கொடுத்துள்ளார். இது போன்ற இரட்டை வேடம் போடும் ரங்கசாமியை எதிர்த்து இடதுசாரிகள் போராட வேண்டும் என்றார். ஜிப்மர் நிர்வாகத்தின் பழிவாங்கும் போக்கிற்கு ஊழியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்க பொதுப்பேரவை கூட்டம் நடந்தது. தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் முருகவேல் வரவேற்றார். முன்னாள் தலைவர் ஆரோக்கியம் கலைமதி சிறப்புரை ஆற்றினார். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய அரசால் நிர்வாக பிரிவில் புதியதாக உருவாக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட பதவி உயர்வுகளை கடந்த 20 மாத காலமாக வழங்காமல் காலம் கடத்திய ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய பணியாளர் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை பழிவாங்கும் நிர்வாகத்தின் போக்கினை வன்மையாக கண்டித்தனர். புதுச்சேரி காவல்துறையினருக்கு குழந்தை உரிமை, பாலியல் சமத்துவம் குறித்த பயிற்சிகள் பலப்படுத்த வேண்டும் என மகளிர் தின விழாவில் வலியுறுத்தப்பட்டது. நம்பிக்கை பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் ஹோப் நிறுவனத்தின் சார்பாக 11ஆம் ஆண்டு மகளிர் தினம் இன்று காலாப்பட்டு சமுதாய கூடத்தில் கொண்டாடப்பட்டது. பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவோம், சீரிய சமத்துவத்தை கோருவோம், அதனை நிகழ வைப்போம் என்ற முழக்கத்துடன் இந்த ஆண்டு மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதே கருத்தை வலியுறுத்தி நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை நம்பிக்கை பெண்கள் கூட்டமைப்பு ஆலோசகர் ருக்மணி வரவேற்றார். செயலாளர் தமிழறிக்கை வாசித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக பணித்துறை தலைவர் ஷாகின் சுல்தானா, புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் சித்திரப்பாவை, வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஹோப் நிறுவன இயக்குனர் ஜோசப் விக்டர் ராஜ் மற்றும் நிர்வாகி மேரி விக்டோரியா கருத்துரையாற்றினர். பணியிடத்தில் பாலியல் வன்முறை தடுப்பு பாதுகாப்பு குறைதீர்ப்பு சட்டத்தை அமல்படுத்தி புதுச்சேரியின் அனைத்து அரசு தனியார் அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்களிலும் பாலியல் புகார்களை பெற உள் புகார் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். அனைத்து இடங்களிலும் சட்டம் குறித்தும் குழு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தகவல் பலகைகள் வைக்கப்பட வேண்டும். புதுச்சேரி காவல்துறையினருக்கு குழந்தை உரிமை, பாலியல் சமத்துவம் குறித்த பயிற்சிகள் பலப்படுத்தப்பட வேண்டும். பள்ளிகளில் நன்னெறி வகுப்பின் போது மனித உரிமை, பாலியல் சமத்துவம் குறித்த பாடங்கள் நடத்தப்பட வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமை துவக்கம். ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் ஏ.கே. சிங் உரையாற்றுகிறார். புதுவை அரசு துறைகளில் முதல்வர் தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.